Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டெல்லியில ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்ல டிப்ஸ், ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க என்னடா டாப்லாம் போட்டு பல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேங்க. பல்லு பாத்தீங்கன்னா கடைசி பல்லு வந்தது. அது வந்து கொஞ்சம் கிராஸா வந்திருக்குது. இந்த லாஸ்ட் இப்போ வரும் இல்லையா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி ஆயிடுச்சு. அது வேதனையா ஆயிடுச்சுங்க, ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்ப அந்த பல்ல வந்து இப்ப நாங்க போயிட்டு வந்தோம் கிளினிக்கு தான். என்னால தாங்க முடியல, 2 நாளா ரொம்ப வலி. சாப்பாடுலாம் வந்து இப்படி ஏதோ ஒண்ணு சாப்பிடும்போது இப்படி லைட்டா நார்மலா இருக்குதுங்க. இது ஏதாவது சாப்பாடு எங்கிட்ட போச்சுன்னு அப்படியே போய் குத்தி அப்படியே ஒரு மாதிரி இழுக்கும் பாத்தீங்களா, இங்கெல்லாம் அப்படியே இழுக்கும். சரியான வலிங்க. ஒரு இது சொல்லுவாங்க பாத்தீங்க, என்னங்க காதல் வலி, பல்லு வலி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிதாங்க இருக்கு என்னோட சுச்சுவேஷன். செம்ம கொடுமையான வலி, பல்லு வலி. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பல்லோட சேர்த்து இங்க இந்த ஃபேஸையே அப்புறம் இந்த இங்க தலையெல்லாம் பிடிச்சி இழுக்கும் வலி இல்லையா. சோ ரொம்ப இதுவா இருக்குங்க. அந்த பூச்சிப்பல்லு என்னமோ கொடுமை. பல்லு வளர்க்காதவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் போல இருக்கு. பல்லு நல்லா வளர்க்குறவங்களுக்கு தான் பிரச்சனை வருமானு தெரியல. நான்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பல்லு தேயிற அளவுக்கு தேய்ப்பேங்க அந்த மாதிரி. சோ அது மாதிரிதான் இருக்குங்க. ஐயோ சரியான வலி ஆயிடுச்சு எனக்கு. நல்லா இப்ப நார்மலா இருக்கேன். இப்ப பேசும்போது கூட கொஞ்சம் இந்த உமிழ்றோம் இல்லையா எச்சி, அதெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கதான் செய்யுது. தண்ணி குடிக்கும் போது இப்போ ஒரு 2 days அந்த மாதிரி இருக்குது. இப்ப செக் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து இப்ப வந்து அதை சர்ஜரி பண்ணி அந்த பல்ல ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த பல்லு வந்து வந்ததுமே இப்ப இந்த கடைசி இந்த ஏஜ்ல வரும் இல்லையா கடாப்பல், அதுதாங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அது 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல பூச்சி பல்லு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸா வந்துருக்குது. அந்த பல்லு கரெக்டா வரல வேற. சோ அதனால அது வந்து எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ கொடுமை, வலி தாங்க முடியல. அவர் டாக்டர்கிட்ட கேக்குறேன், நீ எடுக்கும்போது வலிக்குமாலாம் கேட்டேன் நானு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டு வந்திருந்தாங்களா, அதனால நான் கேட்டேன் நானு, வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொடுமை அப்பா. ஏன்னா வாய் இல்லையா, இப்ப மத்த இடங்கள் கூட இதெல்லாம் சென்சிட்டிவ் இல்லையா, ரொம்ப அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. போயிட்டு இப்படி ஓபன் பண்ணி இப்படி பண்ணி ஆல்ரெடி நான் வந்து ஒரு காலேஜ் டைம்ல வந்து ஒரு ஃபில் பண்ணி ஒரு பல்லு வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த இது கேப் பண்ணியிருக்கேன், ஃபில் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 10-12 years ஆச்சுங்க. நல்லா இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிடலான்ட்டு போனா அது வந்து கிராஸா இருக்குது. ரொம்ப அது வந்து பண்ண முடியாது எதுவும் அப்படின்ற மாதிரி, அது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வேற வழி இல்லை, எடுக்கணுங்க. ஒரு 2-3 days எப்படியாவது இருக்கணும். ரொம்ப கொடுமையான வழியா இருக்குங்க. பாப்பா அதுதான் வந்து வெளில போயிட்டு வந்தோங்க. ஏன்னா அப்புறம் ஹஸ்பண்ட் நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. முடியாது, எனக்கு தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் புக் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி ஒரு பெஸ்டானதுல ஏதாவது ஒரு இது இன்னைக்கு சண்டே இருக்கிற மாதிரி இதுல டக்குன்னு பாருங்கன்னு சொல்லி புக் பண்ணி போயாச்சுங்க. ஏன்னா அது தாங்க முடியல. அப்புறம் நாளைக்கெல்லாம் நம்ம மட்டும் தான் இருப்போம். எங்கிட்டு போறதும் கஷ்டம். அதுக்கப்புறம் வலியை தாங்கிட்டே இருக்க முடியுமா. இப்போ ஒரு மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா வர சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் பிடிச்சி இழுக்கும் இல்லைங்க, பல்லு வலி கொடுமைங்க. என்ன பண்றதுங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, பல்லு விளக்குறவங்களோட நான்லாம் வந்து அப்படியே பல்லு அப்படியே தேய்ச்சு அப்படியே நல்லா தேய்ப்பாங்க போட்டு. பல்லு தேய்கிற அளவுக்கு தேய்க்கிறது நம்ம. ஆனா பல்லு எல்லாம் பிரஷ் பண்ணாவே இருக்கவங்க நல்லா இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்குது. ஒருவேளை பிரஷ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் தோணுதுக்கு. வீட்டுக்கார்ட்ட காமெடி பண்ணிட்டு இருந்தேன் சொல்லி. ஐயோ என்னங்க பண்றது. சரிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டா வெயிட் வந்து காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் காமிச்சிருந்தேன். வெயிட் வந்து என்ன சாம்லா சிஸ்டர்னு நினைக்கிறேன். நான் காமிச்சிருந்தேன் வெயிட். நீங்க எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. நான் நிறைய தடவை ஏன்னா கேட்ட டவுட்டே கேட்பாங்க, இதெல்லாம் இருக்குமா அதே வீடியோல அதே அந்த வீடியோலயே நான் வந்து அதற்கான பதில் கொடுத்துருப்பேன். அதே வீடியோல அந்த கமெண்ட்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்ப எல்லாருமே வந்து ஃபுல்லா பாக்குறது கிடையாது. ஸோ அதனாலதான். ஏன்னா நான் வந்து எப்ப காமிச்சிருந்தேன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதனாலதான் அப்பதான் காட்டியிருந்தேன். சரிங்களா. ஸோ அதான் காட்டியிருந்தேன். ஊக்கி பேசல வலிக்குதுங்க. அப்புறம் வந்து மதியானம் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மதியானம் தூங்க கூடாதுங்க. ஏன்னா இத்தனை தடவை நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மதியம் தூங்கவே கூடாது. பகல் தூக்கம் வந்து நமக்கு நல்லதே கிடையாது. இரவு தூக்கம் கரெக்டா வந்து தூங்குங்க. சரிங்களா.
ஒரு சிஸ்டர்லாம் சொன்னாங்க, சிஸ்டர் நாங்க வேலையை முடிச்சுட்டு அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இது பண்ணிக்காது, வேற ஏதாவது ஒரு அந்த டைம்ல வேலை இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆனா டிவி கிவி ஏதாவது பார்த்துட்டா இருங்க, ஆனா தூங்கக்கூடாதுங்க பகல்ல, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல எல்லாருமே நாங்க வந்து குடிக்கிறோம் சிஸ்டர், எங்க பசங்களுமே குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது சிஸ்டர் இதெல்லாம் கொண்டுட்டு வர்றது. அதுவும் பாத்தீங்கன்னா நான்லாம் அந்த சீரகம், அந்த சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு பண்றேன் பாருங்க, டேஸ்ட் உண்மையாவே கருப்பு கவுனி அல்டிமேட்டா இருக்கும். அது நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஈஸியாவும் பண்ணிடலாம். அந்த ஆஃபீஸ் போறவங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு உங்களுக்கு சிம்பிள் வேலையில ஒரு தடவை அந்த அரைக்கிறது மட்டும் தான் ப்ராசஸ். அதுக்கப்புறமா நீங்க வந்து சிம்பிளா அந்த வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபில்லிங்கா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. அந்த சுகர் பேஷண்ட்ஸ், வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அதெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்களை மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா கூட எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிடும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதாங்க, அது அப்படிதாங்க இருக்குது. என்ன பண்றது, நமக்கு அது நம்மளோட பாடி எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல போயிடணும். ஸோ அதுக்கு ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் எப்பவுமே நம்ம வந்து எடுத்துக்கிறது நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம. ஸோ அதனால அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? என்னைக்காவது வந்து உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு சீட் பண்ணிக்கோங்க. லைஃப் லாங் வந்து ஏன்னா நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது சின்ன சின்ன ஆசைகள் அப்பப்போ சாப்பிட்டுக்கோங்க. ஆனா அதை ரொட்டீனா வச்சுக்கிறாதீங்க, சரிங்களா? ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றது, ஹேர் ஃபால் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்புறம் உடம்பு ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லாமே வரும். அப்புறம் அதான் சொல்றேன். ஸோ அதனால மெயின்டைன்லயுமே நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்து நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்ததா இந்த ஃபேமிலியே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுமே அந்த குடும்பத்தை நடத்துறவங்க, அந்த ஒரு இது அவங்க இல்லைன்னா அந்த லைஃப்ல என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். ஸோ யாராவது வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்றோம். சில விஷயங்கள் நமக்காகவும் பண்ணிக்கணும், சரிங்களா? அது அது வந்து அப்பதான் நம்ம வந்து உடம்பு நம்ம ஆரோக்கியமா இருந்தது அவங்களையும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ அதனால கரெக்டா சாப்பிடுங்க, சரிங்களா? பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடலாம்னு கேட்டிருந்தீங்க. பேரிச்சம்பழம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 சாப்பிடுங்க, அதுக்கு மேல வேண்டாம். சிக்கன் சாசேஜ் எப்படி சிஸ்டர் இருக்கு, நல்லா இருக்கா? அது எனக்கு ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில ஃபிளேவர் அப்படி இருக்கலாம், ஒரு சில இது வந்து ஸ்மோகி மாதிரி இருக்கும், அந்த புகநாத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னும் இந்த சிக்கன்ல எல்லாம் அந்த ஸ்மோகி ஃபிளேவர்லாம் வச்சு ஒரு சிலர்லாம் சாப்பிட்றாங்க. எனக்கு அது எனக்கும் சுத்தமாவே பிடிக்காது, என்னன்னா தெரியல, அது எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த சிக்கன் சாசேஜ்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஒரு சில சிக்கன் சாசேஜ்ல ரொம்ப உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது செலக்டடா பார்த்து வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா கபாப் நீங்க ட்ரை பண்ணலாம். சிக்கன் கபாப் வந்து பெஸ்டா இருக்கும். நம்ம வீட்லயே கூட அது மாதிரியான பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு பழைய வீடியோல நான் வந்து அது பண்ணி காமிச்சிருக்கேன், சிக்கன் கபாப். அப்புறம் எங்க ஊர்ல இருந்து கமெண்ட் வந்துச்சுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு கமெண்ட், யூடியூப்ல ஒரு கமெண்ட் நேத்து வந்துச்சு. அதுவும் எங்க ஏரியால உள்ளவங்க எங்க சித்தியை பார்த்ததா சொல்லி வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இங்க டெல்லிக்கு வந்து இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கேன்க்கா, நாங்க ஒரு 400 பேர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிருந்து வந்திருக்கோம் இன்டர்ன்ஷிப்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குருவாவில் இருக்கேன், இன்னைக்கு வந்து முருகன் கோயிலுக்குலாம் வந்துட்டு போயிருக்காங்க. சொன்னாங்க முருகன் கோயில் எப்போ திறப்போ இது எல்லாமே என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து டெல்லியை சார்ந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்னா அதே மாதிரி வந்து கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, நம்ம ஒரு பொண்ணு இங்க இருந்து ஒரு யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. நமக்குமே ஒரு செல்ஃப் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு, நம்ம ஊருக்காரவங்க நம்ம வீடியோ பாக்குறாங்க அப்படின்றதும் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு. ஸோ அதான். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த கமெண்ட்டுமே அவ்வளோதான், வேற எதுவும் வந்து வரல. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய பேசிக் வந்து இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி கரெக்டா குடிங்க, கரெக்டா தூங்குங்க, அதுவும் நைட்டு தூக்கம், பகல் தூங்காதீங்க. 1 மணி நேரம் கரெக்டா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. அப்புறம் புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் கரெக்டா எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரௌன் சுகர், இந்த இது இருக்குல்ல நாட்டு சுகர், கருப்பட்டி இதெல்லாம் எடுத்துக்கிறேன்னா எதுவுமே சுகர் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நட்ஸ் ஜூஸ் குடிக்கிறது அதெல்லாம் ஒரு பிரேக்ஃபாஸ்டா தான் எடுத்துக்கணும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு இனிப்பு சுவைக்காக நம்ம வந்து பேரிச்சம்பழமும் உலர் திராட்சையும் சேர்க்கிறோம். ஸோ அதனால நீங்க வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிடுங்க, ஜூஸ் பண்ணி குடிக்கிறத விட நீங்க ஃப்ரூட்ஸா சாப்பிடுறது நல்லது. அப்புறம் சியா சீடு, சப்ஜா சீடுலாம் இந்த வெயில் காலங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு, சரிங்களா? அப்புறம் இந்த கொள்ளு பருப்பு அந்த மாதிரி சாப்பிடுறது, சுரக்காய், நீர்காய்கள், சுரக்காய், அதுக்கப்புறம் வந்து
பூசணிக்காய், வெண்பூசணி ஜூஸ் பண்ணி குடிக்கிறதும், அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி நீர்க்காய்கள் நிறைய எடுத்துக்கோங்க, கீரை வகைகள், அப்புறம் பயறு வகைகள், இது மாதிரிலாம் வந்து ஃபுட்ல நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் சரிங்களா. ஸோ மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ வாங்க அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எனக்கு வந்து சண்டேலேயே கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு செம்பு நல்லா வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நான். ஸோ தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து கோதுமை ரவை வெண்பொங்கல் வந்து சாப்பிட்லாம், எல்லாருமே சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரவை ஒரு பங்கு எடுத்துக்கிறீங்கன்னா 1/4 பங்கு அளவுக்கு இல்லைன்னா அரை பங்கு அளவுக்கு கூட பாசி பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். எப்படின்னா 3.5 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துட்டு அப்பதான் குழைவா நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் வந்து குக்கர்ல வந்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரா இருக்குங்க. நான் வந்து இப்பெல்லாம் அரிசியில வந்து பண்றதே இல்லை வெண்பொங்கல், ஏன்னா இந்த பொங்கலே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. கோதுமை ரவை வெண்பொங்கல் ஹெல்தியா இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறமா தேங்காய்லாம் வந்து சட்னிக்காக எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த உப்பு கடலை தாங்க இருந்தது, பொட்டுக்கடலை வந்து வாங்கல. ஸோ அதனால அந்த உப்புக்கடலை தோலெல்லாம் கொஞ்சம் உரிச்சிட்டு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடலை இருந்தது, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பூண்டு பற்கள் வந்து சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணா சூப்பரா பொங்கல் வந்து கலர்ஃபுல்லா எப்படி குழைவா வெந்திருக்கு பாருங்களேன். இதுல வந்து மிளகு சீரகத்தை வந்து நான் மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்து சேர்ப்பேன். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. ஸோ அந்த பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெய், அதில் வந்து அந்த மிளகு சீரகம் நுணுக்கி போட்டு குறக்குறப்பா அதையும் வந்து சேர்த்து அதுக்கப்புறமா அதில் நல்லா வந்து அந்த நெய்யில் இதுவாயிரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம பொங்கலில் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சரிங்களா. சூப்பரான கோதுமை ரவை வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பொங்கல் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. ஃபேமிலியாக உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாருமே, மாடியில் இருக்க ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ அதனால் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கல, நல்லா பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் எல்லாமே வந்து கையோட அதெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னே எப்பவுமே காஃபி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் 2 பேருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அம்மாச்சி வந்து 11:30க்கு மேலே தான் வந்து போவாங்க. ஸோ அந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். சரி மதிய லஞ்சுக்கு கொஞ்சம் அரிசியை ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அரிசியை களைஞ்சு ஒரு பாத்திரத்துல வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறமா குக்கர்ல வந்து விசில் விட்டுக்கலான்ட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நீயா நானால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பா அவ்வளோ அழகா பேசுச்சுங்க, ரொம்ப அழகா. யாரெல்லாம் பாத்தீங்கன்னு மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல, சூப்பரா பேசுச்சு. அதுக்கப்புறமா சரி அரிசி ஊற வச்சிருந்தால அதை குக்கர்ல மாத்திட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம், சோறு வந்து ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு குக்கர்ல போடும்போது நல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறமா வந்து சரி துணியை மிஷின்ல போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சாமான்லாம் ஆர்டர் பண்ணோம், சிக்கனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோசரிஸ்மே தேவைப்பட்டது எல்லாமே. வெயிட் பயங்கரம் தான், தூக்க முடியாம தூக்கி கட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறமா சரி டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கிட்டும் குக்கர் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா சரி சாம்பார் மாதிரி பண்ணலான்ட்டு பாசிப்பருப்பு நிறைய, துவரம்பருப்பு கொஞ்சமா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து சாதம் பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். அதை வந்து ஒரு ஹாட் பாட்டில் மாற்றிட்டு அதே குக்கரில் வந்து துவரம் பருப்பை வந்து இது பண்ணியிருக்கேன். இங்கிட்டு வந்து வெண்டைக்காய், நம்ம மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் வந்து காய்ச்சதுங்க. ஸோ அதை வந்து பறித்து வெட்டி அந்த எண்ணெயிலே வதக்கியிருக்கேன். இங்கிட்டு வந்து நம்ம துவரம் பருப்பு பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சிருந்ததில் அதாவது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டுலாம் போட்டுட்டு அது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டோமா, இதில் வந்து நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டும் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புளித்தண்ணி வந்து சேர்க்கணும். புளித்தண்ணி சேர்த்தாதாங்க சாம்பார் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அப்புறம் தேவையான உப்புலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு விசில் அந்த மாதிரி வந்து விட்டு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். சிம்பிளாக அவக்குன்னு வேகமாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதை நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து உப்பு கறி தான் வந்து பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூட வந்து பூண்டு நல்லா தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கூட வரமிளகா வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து காரத்துக்கே, சரிங்களா? ஸோ அதை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்க்கணும், மறந்துட்டேங்க. ஸோ அதனால வந்து சிக்கனை வந்து சேர்த்துட்டு டக்குன்னு, ஸோ அதான் சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு அதுலேயே மேலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால இது சிக்கனோட சேர்ந்து வதங்கிரும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம வந்து முன்னாடியே சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் சிக்கனை ஒரு வதக்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு அகெயின் வந்து நல்லா வந்து சுருள சுருள பரட்ட போறோம். இது வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அந்த உப்பு கறியில செம்மையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி ஈர்த்து அந்த கறியிலே வந்து வரும் இந்த அளவுக்கு. ஸோ காரத்துக்கு நல்லா போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா சைடும் நல்லா வந்து குக் ஆகி வரும். அதுக்கப்புறம் இங்கிட்ட சாம்பார் குக்கரை ஓப்பன் பண்ணா சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா வந்து போதும். அதுக்கு வந்து கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெந்தயம் எல்லாமே போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. சூப்பரா சாம்பார் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூணும், அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாவே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உப்பு கறி நல்லா தண்ணி எல்லாம் வத்தி நல்லா திரண்டு வந்துருச்சு பாத்தீங்களா டேஸ்டா. இதுல வந்து கடைசியா மிளகுத்தூள் நல்லா தூவிட்டு அப்படியே ஒரு கிளறணும்னா அல்டிமேட்டா இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி பாத்தீங்க இல்லையா, ஆனா டேஸ்ட் அவ்வளோ மசாலா போடுறதுல கூட இந்த டேஸ்ட் வராதுங்க, அப்படி இருக்கும். சூப்பரான உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். கார சரம செம்மையா இருக்குங்க. அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடலான்னு கொடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் வந்து சூப்பராக சாம்பார், அப்புறம் இந்த உப்பு கறி, அப்புறம் அம்மாச்சி வந்து ஃப்ரை பண்ண மீன் வந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ அது ஒன்று வச்சு சூப்பராக வந்து மதியம் லஞ்சை நானும் வந்து சாப்பிட்டேன். எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டாச்சு. கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸா எனக்கு பல்லு வலி விட்டு விட்டு வந்துட்டே இருந்துச்சுங்க. சாப்பாடுலாம் உள்ள போய்கிட்டு ரொம்ப வலியா இருந்தது. ஸோ அதனால ஹஸ்பண்டும் நான் மட்டும் வந்து கிளம்பிட்டோம். அம்மாச்சிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து கிளினிக் வந்து வந்துட்டோம். முனீர்கான்ற இடத்துல தான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி தான் இங்கே வந்து வந்தோம். இது ஒரு நல்ல ஒரு பெரிய கிளினிக்காக வந்து இருந்ததுங்க. ஸோ ரொம்ப தாங்க முடியாது. பல்லு வலி மட்டும் ரொம்ப கொடுமையான வலி இல்லையா, ரொம்ப வலி எடுத்துருச்சு. ஸோ ரிசப்ஷனில் உட்கார வச்சிருந்தாங்களா, அப்புறம் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஹஸ்பண்ட் வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கிட்டு வந்து வேற பேஷண்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து கூப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அதனால வந்து அதில் வந்து நிறைய அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். வந்ததும் மெடிக்கலில் வந்து மாத்திரைலாம் கொடுத்துருந்தாங்க. பல்ல வந்து பிடுங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரிக்கு வந்து போயிட்டு தம்பிக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் கவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பிரியான்ஷின்னு ஒரு பாப்பா வர்றாங்க பார்த்தீங்களா, டியூஷன் ஃப்ரெண்டு, அந்த பாப்பாவுக்கு பர்த்டே வருது. அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோன்னே அவங்களுக்கும் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்த பொருள். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கே முனீர்காப்புலேயே வந்து போயிட்டு எனக்கு அம்மாச்சிக்கெலாம் கொஞ்சம் செப்பல் வந்து வாங்கினோம். ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பாருங்களேன். இது வந்து தமிழ் கடை இருக்கிறதுங்க. முனீர்கால வந்து ராமா ஸ்டோர், வெங்கடேஸ்வரா ஸ்டோர்னு இருக்கும். ஸோ அந்த கிட்ட தான் நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் விட்டு விட்டு அதை சாப்பிடும் போதெல்லாம் உள்ளே போச்சுன்னா வேணுன்னு தெரிக்குதுங்க. ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ பிள்ளைங்களை வந்து இப்படிலாம் விட்டுட்டே போனது கிடையாது, எப்போவுமே கூப்பிட்டு போயிடுவோம் நாங்கள். ஸோ இன்னைக்கு வந்து கிளினிக் அதுன்னு போகிறோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க நொசன் பண்ணால் நமக்கு பல்லு வலிக்கு வேற இரிட்டேட் ஆகிடும் இல்லையா. ஏன்னா சும்மாவது கூட்டிகிட்டு போயிடுவோம், அவங்களும் பைக்கில் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு கிளினிக் போகும்போது நமக்கு வேற பல்லு வலியா இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே அதுக்கப்புறம் வந்து சரி சிக்கன் அந்த உப்பு கறி இருக்கு இல்லையா, அது இருந்தது, அதையும் சூடு பண்ணிட்டு வச்சுட்டோன்னா அதே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சாதமும் இருக்குது, அதுக்கப்புறம் சாம்பாரும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து சூடு பண்ணிட்டு சாதமும் சாம்பாரும் மட்டும் வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா நிறைய சாம்பார் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு சைடாகவே சாப்பிட்றேன் பாருங்களேன். சாச்சிக்கிட்டு என் பொழப்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த சைடு சாப்பிட முடியலங்க, அந்த அளவுக்கு விண்ணு தெரியும். உங்களுக்கே தெரியும், பல்லு வலி வந்தவங்களுக்கு தெரியுங்க இந்த வேதனை, கொடுமையான வலிங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷோங்க. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு, பிள்ளைங்களுக்கு, அம்மாச்சி எல்லாருமே வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுடலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே கழுவி போட்டுட்டேன்.
அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். அப்ப கூட முழுங்க முடியலங்க. ஒரு சைடா இங்க பாருங்களேன், சர்ச் குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன், பயங்கரமான வலிங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இந்த மாதிரி தாங்க போச்சு. ஸோ இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.